நாலாவது ராசி கடகராசி. இந்த கடகராசி தான் அற்புதமான ஒரு ராசி. நிறைய அறிவாளிங்கள்லாம் இந்த ராசியில் தான் பிறந்திருக்கிறாங்க. நிறைய மகானங்கள்லாம் இந்த ராசியில் தான் பிறந்திருக்கிறாங்க. பெரிய 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 பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் தான் பிறந்திருப்பாங்க. தொண்டுள்ளம், தெய்வத்தோட உள்ளம் அவ்வளோ நல்லவங்க இவங்க. ராமர் இந்த ராசியில் தான் பிறந்தார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில். பூஷம் 1 2 3 4, ஆயில்யம் 1 2 3 4, புனர்பூஷம் 4ஆம் பாதம் மட்டும் கடகராசி. ராமன் இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தெல்லாம் பிறந்தார். அப்படி பிறந்தா தான் ராவணனை கொல்ல முடியும். ராவணன் ஒத்த தலை 10 தலை கிட்ட சண்டை போனது. மகாபாரதம், ராமாயணம் என்ற 2 இதிகாசம் இருக்குது. ராமாயணத்தோட இதிகாசத்துக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் முன்னோடி. இவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப சிரமமான நேரங்கள்லாம் கடந்து வந்துவிட்டா. ரொம்ப சிரமமான நேரம். இனிமேல் ஆரோக்கியத்தினால எல்லாம் நல்லதெல்லாம் நடந்துகிட்டே வரும். ஆரோக்கியம், தொழிலில் இடம் மாற்றம், அந்த மாற்றம் இந்த மாற்றம், அதனால் பிரச்சனை, அதெல்லாம் சரியாக வரும். துக்கம் போய் உடலாலே, இல்லத்தாலே, மக்களாலே, தான் பெற்ற மக்களாலே சுகம் வரும். விரோதிகள் இவங்களுக்கு சாதகமாக ஆவாங்க. வழக்கு, தொழில், இன்பம் சேரும். உடலால் ஏற்பட்ட நோய்கள் தீரும். மூளை சம்பந்தப்பட்ட சிந்திக்கிறதுனால வர்ற நோய்கள் தீரும். முதுகு தண்டு, கால் விரல், கை விரல், அரிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் எந்த மருந்து சாப்பிட்டாலும் தீரும். இந்த ஆயுர்வேதிக்கு மற்ற நாட்டு மருந்துகளாலே இந்த நோய்கள் கூடி அரிப்புகள் அதிகமாகி தாங்க முடியாத போய் அதுக்கப்புறம் அதே மருந்தால் சரியாகும். விரோதிகள் வழக்கு, தொழில் ரீதி வழக்கு, மனைவி மூலியமாக, கணவன் மூலியமாக வர்ற பிரச்சனைகள் தீரும். வந்திருக்கும் தீர்ந்துடும். மனைவி கணவனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சரியே வரும். 2 பேருக்கும் வர நோய் சரியாக வரும். 2 பேரை மனுஷன் கூலாக வச்சுப்பா. இவ்வளோ நாள் கூலாக இருக்காது. அது சரியாக வந்துடும். பெண் கையிலிருந்து விடுபட்ட போன பொருள்கள், தொலைஞ்சு போகிற பொருள்கள், வேகத்தினால் வர்ற சிக்கல், எதுலையாச்சும் கையெழுத்து போட்டு அதனால் வர்ற சிக்கல், அதெல்லாம் சரியாக வந்துடும். வரவேண்டிய வரவுகள் கிளீனாக வரும். தொழிலால், பணத்தால், பொருளால் வர்ற விரயம் தீரும். அது லாபகரமாக முடியும். பொருள் வாங்கி அதில் வந்த நஷ்டம் ஈடுகட்டும். கட்டட வேலைகளால் வரக்கூடிய குறைகள் நீங்கும். கன்சீவ் ஆகாதே பெண்கள் மருத்துவ ரீதியின போனால் கன்சீவ் ஆகும். விதைகள் நீராகி போய் கருமுட்டைகள் சரியாக வராத கேசுகள், செயற்கை இயற்கை முறையில் பண்ணக்கூடிய கருத்தரிப்பு விஷயங்கள் சீராகும். கருத்தரிப்பு விஷயங்கள் சீராகும். குறிப்பாக எல்லா வயசுக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட, வயிறு, சிரசு, மூளை, கண், காது, வாய், உள்நாக்கு, பின்கழுத்து தண்டு இதுகளால் கொஞ்சம் நோய் இருக்கும். இனிமேல் வரும்.
அதுகள் சரியாக வரும். அதுகள் சரியாக வரும். பாத அரிப்பு, பாத நரம்பு, பாதத்தில் வெடிப்பாடுகள், பிபி சுகரால் வரக்கூடிய உள் உருவு வெளியுருவு நோய்கள் தொடர்ந்தாலும் சீராகும். தொடர்ந்தாலும் சீராகும். இவங்க இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்? மகாலட்சுமிக்கு மாதம் ஒரு முறை அர்ச்சனை பண்ணால் போதும். மகாலட்சுமிக்கு மாதம் ஒரு முறை பக்கத்தில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்கிறது, போய் பண்ணினா போதும். பக்கத்தில் பார்த்தசாரதி கோயில் இருக்குது, அந்த தாயாருக்கும் அவருக்கும் பண்ணினா போதும். திருமலைக்கு கீழே திருச்சானூர் இருக்குது, மாதத்தில் ஒரு முறை பண்ணினா போதும். பாரிஸ் கந்தக்கோட்டம் அதில் இருக்கிற முருகருக்கும் வள்ளி தெய்வானைக்கு பண்ணால் போதும். இந்த கோயில்கள்லாம் போக முடியாதவங்க ஆதிபராசக்தி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு தொழுதுட்டு வந்தால் போதும். அமாவாசை அல்லது பௌர்ணமியில் போனீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். 1, 2, 3, 4, 5 வயதுக்குள்ளே வரக்கூடிய இளம்பிள்ளை வாதம் வந்தவங்க அந்த குழந்தைங்களுக்கு சரியாயிடும். உள்ளுறுப்பு வெளியுறுப்பு வீக்கம் அது சரியாயிடும். உள்ளுறுப்பு வெளியுறுப்பு, வயிறு, சிரசு, ENT, முதுகுத்தண்டில் கழுத்தில் வரக்கூடிய தண்டு பகுதி நோய், அதனோட தேய்மானம் தேஞ்சி இருக்கும். அதுக்கு மெடிசன் இல்லை, அதுக்கு மெடிசன் கிடையாது. நம்ம நேராக போயிட்டே இருக்கோம், ஒருத்தன் நம்ம மேலே வந்து மோதிடுறாங்க. அதனாலே நொறுக்கப்பட்ட எலும்புகள் எந்த பாகத்தில் இருந்தாலும் சீராகும். இதுக்கு முன்னே இந்த பிரச்சனைகள் வந்து அது சரியாக வளைஞ்சு போயிருக்கும் உடம்புல, அதுகள்லாம் சீராகும். நின்று போன கல்யாணங்கள், அந்த கல்யாணங்கள் நடக்கும். நின்று போன கல்யாணம் பணத்தினாலே, தேவையில்லாத வதந்தியாலே, தேவையில்லாத நட்பாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். இந்த பிரச்சனைகள்லாம் இதுக்கு முன்னே இருந்திருக்கும், அதெல்லாம் நீக்கமாயிடும். மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. மகாலட்சுமிக்கு ரொம்ப சிறப்பு. இதுகெல்லாம் பண்ண நேரம் இல்லாதவங்க பௌர்ணமி அன்னைக்கு வெட்டிவேர், பனம் கல்கண்டு, வெல்லம், கொஞ்சோண்டு கரும்பு சாறை எடுத்து அதில் சேர்த்து ஜலத்தில் கரைச்சி, சத்த 1 கிராம் குங்குமப்பூ, கற்பூரம் போட்டு நிறைய ஏலக்காய் முந்திரியை போட்டு பானக்கமாக்கி ஒரு 7 அல்லது 8 மணிக்கு மேலே மொட்டை மாடியில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது. முக்கியமாக அதில் சுக்கு சத்தை இடித்து போடணும். முருகர் சுக்கு யார்? முருகர். அவரை தட்டி போட்டால் எல்லா வேலைகளும் நடக்கும். இந்த பிரசாதத்தை முதல்ல யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டால் பொன் குழந்தைக்கு கொடுக்கணும். நம்ம ஆற்றுல இருக்கிற பொன் குழந்தை கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும். விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்ச அளவுக்கு 108 வரி இருக்கு. 9வது வரியை படிங்க, 1வது வரியை படிங்க, 18வது வரியை படிங்கோ, 27வது வரியை படிங்கோ, 36வது வரியை படிங்கோ, 45வது வரியை படிங்கோ, 54வது வரியை படிங்கோ, 63, 72, 81, 90, 99, 108
இந்த வரிகள்லாம் படித்தா போதுமானது. இதெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. ஒரே வார்த்தை ஓம் நவகாழ்யாயே நமஹா அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி 18 கரத்தினால் இந்த குறைகள் நீக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைக்கு புறம்புன்னு நினைப்பீங்க. உண்மைக்கு புறம்பில்லை, இது அனுபவத்தினால வரணும். ஓம் நவகாழ்யாயே நமஹா. ஏன் இந்த நவகாழ்யாயே நமஹான்னு சொல்லணும்? அந்த கடகம் சந்திரனோட பகுதி, அந்த சந்திரன் அம்பாளோட பகுதி. அந்த அம்பாள் ஆத்ரியோட ஆசி கொடுக்குறாங்க சந்திரனுக்கு, ஆத்ரி மகரிஷி. ஆகையினாலே அந்த நவகாழ்யாயேன்னு சொல்லிட்டா. ஓம் நவகாழ்யாயே நம. இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 108க்கு முன்னால் வரும் இந்த வரி. ஓம் நவகாழ்யாயே நமஹா. நவமன்னா 9, அந்த 92 18 வகையான காளியாக இருக்கிறார். அந்த 18 காளிகள் ஒன்றா சேர்க்கறது மகாவிஷ்ணு. ஏன் ஒன்றா சேர்க்கிறாருன்னா, அவர் வழியாக வந்த பிரம்மத்து வழியாக வந்தவர் தான் அந்த ஆத்ரி. அந்த ஆத்ரி யாரை தொழுறாங்கன்னு கேட்டால் அன்னை ஆதிபராசக்தியை தொழுறாங்க. இந்த ஒரு பரிகாரம் பண்ணால் போதும், சூன்யம் மந்திரம் தந்திரம் யந்திரம் குழிமேடை யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நாளாவட்டத்தில் சரி வரும். நாளாவட்டத்தில் தான் சரி வரும். இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம், மாதத்துக்கு ஒரு முறை பண்ணலாம், 3 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணணும். சிறு குழந்தைங்களுக்கு இனிப்பு வகைகள் வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டிலேயே ஒரு 6 வகையான பழங்களை வச்சு அதில் முக்கியமாக பேரிச்சம்பழம் இருக்கணும். அதெல்லாம் வெட்டி ஒன்றாக்கி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி முதல்ல கொடுக்கச்சா ஒரு பொன் குழந்தைக்கு தான் கொடுக்கணும். அந்த பொன் குழந்தை சாப்பிட்டு தன் ஆணுக்கு கொடுக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது, கொடுக்கலாம். இது சந்திரன் ஆத்ரின்ற கர்க்காடக பித்ருவம்சத்தில் வரக்கூடியது. அதுக்கு பஞ்சஸ்ருதின்னு பேர், பஞ்சபூதங்கள் சரியாக வரும்னு பேர். ஆகையினால பொன் குழந்தைக்கு கொடுத்துட்டா போதும், ஒரு கரண்டி. நம்ம சாப்பிடலாமன்னா மிச்சம் மீதி இருந்தால் ஆற்றுக்கு எடுத்துன்னு சாப்பிடுவோம். அது முதல்ல எங்கே கொடுக்கலான்னு கேட்டால், நம்ம செய்கிறது மகாலட்சுமி நவகாழ்யாய்க்கு நம்ம செய்கிறோம். பாலமுருகன் சன்னிதானத்திலிருந்து இது கொடுக்கணும். பாலமுருகன் சன்னிதானம் என்னென்ன விதமான குளறுபடி இருக்கிறதோ இதுகள்லாம் சரியாக வரும். எந்த வயசாக இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்தில்லை. சாதாரணமான விஷயம் ஒன்றுமில்லை. நம்ம நவகிரகத்தோடு அன்னன்னைக்கு நவகிரகத்தோடு ஒத்துண்டு போயிட்டா அவள் நம்மளோட ஒத்துண்டு வந்துடுறா. அவங்க நம்மளோட ஒத்து வந்துடுறா, நம்ம அவளோட ஒத்துண்டு போயிடுறோம். அதனுடைய தேவதைகள் நம்மளோட ஒத்து வந்துடுது, அதிதேவதைகள் ஒத்து வந்துடுது, பிரத்தி அதிதேவதைகள் ஒத்து வந்துடுது, மகான் ஒத்து வந்துடுறாங்க. இந்த கடகராசிக்கு மட்டும் ரிஷிகள் ஒத்து வர்றாங்க, இந்த கடகராசிக்கு மட்டும் சித்தர்கள் ஒத்து வர்றாங்க. எல்லாம் ஒத்து வந்து ஷமனாகிறது. கடகராசிக்கு பயப்பட வேண்டியதில்லை, குறைகள் வராது. இந்த மாதிரி ஆடியோ வீடியோ நான் தாரதில்லை. இதில் ஒரு 55 வருஷம் நோக்கு பழக்கம், 55 வருஷம் ஆராய்ச்சி. இது மக்களுக்கு ஏதுகா இருக்குமே, சத்த கொடுப்போமே. ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம், ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள் இதுதான் நிறைய டிவியிலெல்லாம் வந்திருக்கிறது. மற்றவெல்லாம் கேட்கறதுனால இது கொடுக்கப்படுறது. இந்த தொலைபேசியில் பேசுகிறவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. நிறைய தொலைபேசி வர்றது, அதை அட்டன் பண்ணுறவங்க டாக்டருங்க, வக்கீலுங்க, அப்புறம் பெரிய பெரிய பட்டதாரி, அவளுக்கெல்லாம் வேலை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க.